வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச்வி கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர்ஸ். இன்றைக்கி வந்து மோட்டோ ஜிபியில் வந்து நம்ம கேரியர் மோடில் ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ரேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஸ் தான் இது ஆஃப்ரிகாஸ் கிராண்ட் பிக்ஸ் ட்ராக்னா இவ்வளோ பக்கீஷாவா ட்ராக் பேர் தான் பக்கீஷா அப்படின்னு என்னையா பேர் இது? இப்போ நாங்கள் இவங்கள தூக்கி உட்கார வச்சு போட்டே ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை அவங்க சும்மா கொடை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம எங்கே லாஸ்ட் ரோல் தான் நிற்கிறோம் போட்டுருக்க. ஆமாம், நம்ம ஜெயிக்க தானே முன்னாடி கொடுப்பாங்க. பேரை பாருங்க பெரியும் மக்கவுட்டா டமாடா நார்விக் ஏப் கார்லஸ் சீக்காயா இவங்க சீக்கா இங்கே வந்தார். சீக்கா ஏன் இங்கே வந்தார்? மார்க்கோ நகானோ ஜான் ஹாப்கின்ஸ் ஆப்பிரிக்காவில் ரொம்ப வெயில் இருக்கிறதுனாங்க. ஷேன் பைன் என்ன பேர் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஜெர்மி மெக்வில்லியம்ஸ் வருவோம் பா லாஸ்ட்டில் நம்ம பெனால்ட்டி ரேட்டிங் ஆஃப் லாஸ்ட் ரோல் தான் நம்பர் இருக்கும். அந்த இருக்கும் பாருங்கள் 26 விக்னேஷ் 26 நம்பர் லாஸ்ட்டில் இருக்கும். நம்ம மட்டும் எதுவுமே வரல பார்த்தீங்களா? நிறைய ஒரு பெனால்ட்டி கூட வாங்க. பெனால்ட்டி இல்லை, அது நம்மளோட அப்கிரேட்ஸ் இதுவாக இருக்கும். ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க இடிச்சு தள்ளி இப்படி தான் பண்ணுவாங்க. நேரம் கரெக்டாக பார்த்து தள்ளி விட்டுருவாங்க, கீழே தள்ளிடுவாங்க, இடிப்பாங்க. என்ன பண்ணணும்னா 100 பிளேலிஸ்ட் பெனால்ட்டி. நம்ம ட்ரக்கை விட்டு அடிச்சுட்டு இருக்கணும். பாருங்க எல்லாம் நம்ம எங்கே முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம். டச் இல்லாதனால அந்த ஒரு இது வர மாட்டேங்குது. அந்த டேர்னிங் கார்னரிங் மட்டும் நம்மளுக்கு நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பிடிச்சிட்டோம்னா இந்த கேம் வந்து அவனும் நம்மளை வின் பண்ண முடியாது, அடிச்சு தூக்கிடலாம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த கார்னரிங் மட்டும் வரவே மாட்டேங்குது. வீலிங் பண்ணலாம், அதுக்கு ஏதோ ஒரு பட்டன் வருமே தெரில எனக்கு. அது வேணால் போக பண்ணுவோம். நான் வீலிங் பண்ணுவேன் எப்போனா அந்த ரேஸ் முடியும் போது அந்த ஃபினிஷர் லைன் முடிய போகுங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே வின் பண்ணும்போது ஃபினிஷிங்கில் போகும்போது அப்படியே வீலிங் பண்ணிகிட்டே போவோம். டக்குன்னு பரட்டிட்டு விழுந்தோம்னா அதுவும் நடக்கும். நார்மலாக போகும்போது வீலிங் பண்ணிகிட்டே போனால் அப்படியே சுத்த தேத்திட்டு கீழே விழுந்துடும். பட்டைக்கு தேத்திட்டு ஃபுல்லாக அப்படியே வீலிங் பண்ணி நட்டுக்குமா வண்டி ஃபுல்லாக அப்படியே கீழே விழுந்துடும். பட்டைக்கு சரன்னு தேஞ்சிட்டு கீழே விழுவான். சரட்டிட்டு டாப் ஸ்பீடு பயங்கரமாக போகும். பிரேக் அடிச்சு தான் இருக்கும். பென்சிலில் போய் மாறிட்டேன். முந்துறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்லோவானால் போதும் முந்திடுவாங்க. அவங்க வண்டியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டியெல்லாம் கிடச்சா அப்படியே சும்மா வண்டி சூப்பராக ஓட்டலாம். என்ன பண்ணுறது, நம்மளோட வண்டி வந்து நம்ம இது பண்ணிட்டு தான் ஓட்டணும். நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணுவோம். அது என்னன்னா அது ஒரு டெக்னிக் இருக்குது. பிரேக் அடித்து அது ஒரு மாதிரி டேர்ன் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ரெயிட் ரோடு சல்லுன்னு பறந்துடலாம். ஸ்பீடு வந்து 280 கிட்டே எடுக்கிறீங்க. ஆமாம், ஃபுல் யூ டர்னில் கூட 180லே திருப்புறோம். அப்படி போடு. இப்போ நம்ம 4வது பொசிஷனில் இருக்கோம், செகண்ட் 4th இருக்கோம். ஆமாம், 4th இருக்கோம். நம்ம இதில் கூட நம்ம மூஸ்ட் ஒண்டரில் வர மாதிரி நம்மளோட பதவியை பறிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து 15 பிளாக் ஆட்டம் கொய்யால சே அடிச்சு பறந்துட்டாங்க. அதே வேலை பாருங்க. அவன் பேக் வீலில் தட்டிச்சுல, நம்ம ஃப்ரண்ட் வீல் இருந்ததுனால வண்டி அப்படி திருப்பி விட்டு அதை எகிரிட்டாங்க. நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்லலாம் அப்படியே பறந்துடலாம். டர்னிங் தான் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது. அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் நமக்கு பிடிக்கவே முடியல. அவங்க வந்து பயங்கரமான ஆளுங்க. அதில் ஒருத்தன் இருப்பான் மசமுனி ஓடான் இருப்பான். இவன் இதில் இருப்பானா இல்லை 1000 இந்த கிராண்ட் பிக் 600 1000 1200 3 கேட்டகரி இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி தான் கிராண்ட் பிக்ஸ்னு சொல்லிட்டு. அதிலலாம் இன்னும் பைக் மசில் பைக் மாதிரி இருக்கும், அப்படியே கனமாக இருக்கும். பைக்கே வந்து அகல வச்சுட்டு ரேசிங் போகிறாங்க. மசில் பைக்னா எப்படி சொல்கிறது, பைக்கே வந்து பெருசாக இருக்கும் பார்க்க. அதில் வந்து மசமுனி ஓடான்னு ஒருத்தன் வருவான். அவன் பயங்கரம், அவன் தான் இப்போ ஃபஸ்ட்டு வருவான். ஆனால் அவனை வச்சு நான் குயிக் ரேஸ் விளையாண்டாலும் நான் தோற்றுருவேன். அவன் பைக் செம்மையாக இருக்கும். பட் ஆனால் அவன் குயிக் ரேஸில் நான் அவனை வச்சு விளையாடுவேன். ஆனால் என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட்டு வரும். பெனால்ட்டி 6.98 போயிடுச்சு. ஆமாம், பெனால்ட்டி. நம்ம பெனால்ட்டியில் நிறையா வாங்கணும்னா வின் பண்ணால் கூட செகண்டில் பெனால்ட்டி வருதையா, வின் பண்ணால் கூட செகண்டில் வரவங்க தான் ப்ரைஸ் தருவாங்க. இதுதான் கரெக்டான ஒரு கார்னரிங். இந்த மாதிரி நம்ம வந்து கார்னரிங் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த எஜ்ஜில் போய் அப்படியே திரும்பணும்ல. ஆமாம், அது ஒரு மாதிரி பிரேக் அடி. இந்த புகை வருது பார்த்தீங்களா, புகை வந்துன்னா அந்த பிரேக் அடிக்கிறாங்க. டாப் ஸ்பீடு எவ்வளோ போதும் பார்ப்பாங்க. 250 60 80 280 ரீச் பண்ணிட்டோங்க. 280 வரைக்கும் வண்டி ரேஸ் பைக் நம்மளாலே ஸ்பீட் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும். 0 அதுக்கு ரேஸ் பைக்லாம் வந்து பயங்கரமாக இருக்கா. 0 to 100 வந்து ஒரு 5 செகண்ட் 5 செகண்ட்ஸ் எடுத்துரும். செகண்ட்ஸில் 0 to 60 RTR அப்பாச்சி எடுத்துருவோம். இது வளைஞ்சிட்டேன். அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி இப்படி லெஃப்ட் திரும்புக்கு ரைட்டு திரும்ப. பெனால்ட்டி 3.05. வேகமாடம் நீ ஃபினிஷிங் டைம் முன்னாடியே பிரேக் அடிச்சு லைட்டாக ஸ்லோ பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு அந்த டச் இல்லைல்ல, அதனால்
இன்னும் நம்ம அந்த பிரேக்கிங்கு அதோட எஃபிஷியன்சி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண பிரேக் அடிச்சோன்னா சட்டுன்னு நிற்கும் வண்டி. இப்போ வந்து நார்மல் ஸ்பீடில் போனனால நின்றுச்சு. ஃபுல் ஸ்பீடில் போகும்போது பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு வேலைக்கு ஆகும். வண்டி இன்க்ரீஸ் பண்ண பிரேக் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ராக்ரஸ் பண்ண அடிச்சோடனே சட்டுன்னு நிற்கும். அடிச்சு நின்று அப்படி கார்னரில் அப்படி திரும்புவோம். சூப்பராக கட்டலாம். 4 பேர்த்து மட்டும் முன்னாடி முடியல கட்டே இருக்காங்க. வளைஞ்சு ஓட்டுறோம்பா. சூப்பர். இங்கே லாஸ்ட் லேப் 4வது தான் போயிட்டு இருக்காங்க. 3 பேரும் முடியவே முடியல. இதே மாதிரி பிரேக் அடிச்சு தான் திருப்பணும். அதேதான் மேக்ஸிமம் பெனால்ட்டியில் வாங்காமல் போனாலே நம்ம அவனை முந்திக்கலாம். பக்கத்தில் போக போக வந்துடும். கார்னரிங் நம்மளுக்கு வந்துடும். ஏறிட்டாங்க. சே கஷ்டப்பட்டு திரும்பணும் பார்க்குறேன். பெனால்ட்டியில் ஏறிட்டு பெனால்ட்டி ஏறாத ஐயால நினைக்கிறோம். 2வதா? இல்லை ஒரு 4வது தான் வந்தது. 4வது எவ்வளோ சீன் போடுறான் பார்த்தீங்களா? ஒரு 2 கை விட்டு ஓட்டுவான், ஒத்த கை விட்டு ஓட்டுவான், அப்புறம் ஆட்டி ஓட்டுவான். இவன் வாங்கின பெனால்ட்டிக்கு இவனோட ஸ்பான்சர்ஸ்லாம் இவனை எலிமினேட் பண்ணி டெர்மினேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கே எப்படின்னா லாஸ்ட்டில் வந்தவங்களா எப்படி போவாங்க? பேரை பாருங்கள். லாஸ்ட் வந்தவங்க மெலாந்தரியா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு ரீப்ளே இந்த கேமில் எனக்கு பிடிச்சதே இதுதான். இந்த ரீப்ளே வந்து நம்ம ஃபுல்லாகவும் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கும். நம்ம அப்படியே வந்து வேறு ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாங்க பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். அந்த வீடியோ கேமராவில் நம்மளோட டிரைவிங்கே நம்மளே பார்க்குறோம். அதே தான் பாருங்கள். நம்ம எவ்வளோ சொதப்பிக்கிறோம் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஹெலிகாப்டர் இது வந்து ஒரு இதுக்கு வந்து சேஸ் 1 சேஸ் 2 ஒரு கேமரா ஆங்கிள் மாதிரி இருக்குது. ஆன் போர்டு இது பாருங்கள். பைக்கு இதிலே 2 3 கேட்டகரி வரும். மார்க் வரும். பேக் சைட்லேருந்து வரும். அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு பிடிச்ச வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து எல்லாம் மிக்ஸ்அப்பாக வரும். வேறு ஆங்கிள் வித்தியாசமாக நம்ம ஷேக்குன்னு ஒன்று வருமே இதில். அதோ அப்படி பயங்கரமாக டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு அதிர்வோடு அது காமிப்பாங்க. ஆக்ஷன் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிள் அதுவே வந்து மாற்றி காமிக்கும். சூப்பராக ஒரு சினிமேட்டிக் வந்து நம்ம டிரைவிங்கை நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். என்ன ஆமாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை பாருங்க. அந்த ஒரு சினிமேட்டிக் வைப்பில் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பின்னாடியே ஒருத்தன் விரட்டி வந்துகிட்டே இருக்கான் பாருங்க. அவன் நம்ம பின்னாடியே தான் வந்து இருப்பான். அவன் கொஞ்சம் நம்ம எங்கன்னா ஊந்தோம்னா முந்தி போயிடுவான். அவன் எப்படா நம்ம கீழே விழுவோம் முன்னாடி போகலான்னு காத்துக்கிட்டு. ஏய் என்ன ஆங்கிள் பாரு. யாரு அப்பா சூப்பராக இருக்கேன். ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஏற்றிப்போ. இங்கே இல்லை விழுகிறது பயங்கரமாக இருக்கேன் பார்க்கறதுக்கு. இதில் எங்கே வரல இன்னும் செகண்ட் லேப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். விழுகிறதெல்லாம் ப்ரிவியூவில் காட்டுவாங்க. காட்டுவாங்க. அது பயங்கரமாக காட்டுவாங்க. பாருங்க வரும் பாருங்க. ஏந்து வந்து உட்காரத்து அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. விழுகிறத காமிப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டியை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறத காமிப்பாங்க. எழுந்து வந்து உட்காந்து அதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இதுலேயே வந்து இப்போ மோட்டோ ஜிபிலே வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது 21. பயங்கரமான கிராஃபிக்ஸ். அது சிஸ்டமே எடுக்கலை கத்துறது. அதனால தான் நான் வந்து சரி நம்ம பழைய கேமே போடுவோம். நம்ம ஃப்யூச்சரில் சிஸ்டம் நம்ம இது பண்ணோம்னா அப்போதைக்கு நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு கத்துறது. சிஸ்டம் மட்டும் மாட்டேன் நீ கொல்லாத என்னை கொல்லாத அந்த சொன்னல பறந்துட்டான். கொடி வந்தோடனே திரும்ப கிளம்புறாங்க. அதை கட் பண்ணி அப்படி காமிக்கிறாங்க. நம்ம எந்திரிச்சு உட்காந்து பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் காமிச்சா டைம் ஆகிடும்ல. லேட்டஸ்ட் வெர்ஷன் ஹை கிராஃபிக்கெல்லாம் போட்டால் சிஸ்டம் கத்துறது. என்னை கொல்லாத இதை கொல்லாத இருக்குது. ஒன்றும் இதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். அதே மாதிரி கான்செப்ட் எல்லாம் ஒன்றும் டீட்டெயில் அதாவது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பைக் டிசைன்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த நம்ம போடுற அந்த ட்ராக் எல்லாமே சுற்றி இருக்க கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். வெதர்லாம் வரும். மழை பெஞ்சு மலையில் ஓட்டிட்டு போவாங்க. இதுலேயே நம்ம வந்து வெதர் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. வெயிலில் ஓட்டிட்டு போவான். குயிக் ரேஸில் நம்ம வந்து வெதர் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு பனிமூட்டமாக ஒரு மழை மூட்டமான ஒரு ஏரியாவில் ஓட்டு போகலாம். மழை மூட்டமான ஒரு ஏரியாவில் ஓட்டிட்டு போவான். மழை பெய்கிற ரோட்டில் ஓட்டு போவான். சரிக்கு வந்துடுவானுங்க. விழுந்து நிறைய பேர் விழுவானுங்க. அதில் மழை பெய்யும் போது சரிட்டு விழுவானுங்க. ஆமாம் சர்ட்டுன்னு வலிக்கு விழுவானுங்க. இதுப்பா ரிவ்யூ இவ்வளோ எலாபரேட்டாக ஃபுல் ட்ரெஸ் காமிக்கிறாங்க. ஆனால் வேணால் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்க ஃபார்வர்ட் பண்ணுறேன். டக்குன்னு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஃபுல் ரேஸ் நான் பார்க்கணும்னு ஆசைனா ஃபுல் ரேஸ் கூட அங்கே பாருங்க. ஃபுல் ரேஸ் கூட பார்க்கலாம் நம்ம. இது நான் உங்களுக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்ற வேண்டியதான். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் சீனை மட்டும் பார்த்துவிட்டு மீதியை பட்டுன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்ருவேன். அப்கமிங் வீடியோஸ் சொல்கிறீங்களா? இதிலே ஃபார்வர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். நேரோ மார்க் சிம்பிள் காமிக்கிறதுல அது வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது. இதுலேயே அந்த ரெட் கலர் சிம்பிளில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இது இருக்கும்ல ஒரு கேமுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் இருக்குங்க. அதில் போய் நீங்கள் வீடியோஸில் போனீங்கன்னா நம்ம சேவ் பண்ண இதெல்லாம் வீடியோ தனியாக இருக்கும். இந்த ப்ரிவியூ வீடியோலாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். நம்ம ஃபுல் வீடியோ வராது. பட் இந்த ப்ரிவியூ காமிக்கிறாங்கல்ல அதை மட்டும் இந்த வீடியோ மட்டும் அதில் சேவ் ஆகிருக்கும். இதெல்லாம் நான் அப்போது பழைய கேம்லலாம் கிட்டத்தட்ட 100 வீடியோ இருக்கும் ப்ரிவியூலேயே. அட்டி விழுந்து வாடுறது சரச்சிட்டு இருந்து ஃபஸ்ட்டு வந்து அது இதுன்னு ஏகப்பட்ட வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாம் போய் சேரலாம்.
எல்லாம் மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் கேம் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறோம். சேனல் மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ அடுத்து நான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம் அடுத்தடுத்து இன்னொரு ஹேலோன்னு சொல்லிட்டு ஒரு கேம், பயங்கரமான கேம். அதெல்லாம் நான் வெறித்தனமாக விளையாண்ட கேம். அதெல்லாம் அது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் லேப் நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் லேப்பை முடிச்சுட்டு 4வது தான் வந்திருக்கான் தலைவன். ஆனால் எவ்வளோ சீன் போடுவான் அப்போ மட்டும் பாருங்களேன். நாங்கள் 3வது முடிட்டோம். நம்ம அங்கே கையை விட்டு ஓட்டுறான். அங்கே வேறு 3வது ரேஸே முடிஞ்சு போச்சு. அப்புறம் 3வது முந்தி போய் பின்னாடி திரும்பி இல்லை சீன் 4வது தான் வந்திருக்கான். என்ன சீன் போடுறான்னு மட்டும் பாருங்கள். கையை விட்டு ஓட்டுறான், வளைஞ்சு நெளிஞ்சு ஓட்டுறான். அதான் பாருங்க, ஆடியன்ஸ் உற்சாகம் கொண்டு. ஆமாம், அவள் தான் முடிஞ்சுதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இருக்கு மேன், இருக்கா இருக்கு இன்னும் இருங்க, முடியல, இன்னும் முடியலையா? நம்ம இதெல்லாம் பார்க்கணும்ல, ரேங்கிங்கா. ஆமாம், என்னென்ன அன்லாக் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது பாருங்கள். நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸை. நான் டக்குன்னு ஹேங் ஆனோடனே சரி முடிஞ்சிட்டு போல அப்படின்னு நினச்சேன். இல்லை பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம். இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம கார்னரிங்னா ஃபுல்லாக ஏற்றிருக்கேன். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இது நம்மளுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு, இது ரவுண்டு 2ல். இது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ரவுண்டு 2ல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய ரவுண்டெல்லாம் இதில் இருக்குது. கேரியர் மோட் பார்ப்போம், குயிக் ரேஸ் பார்ப்போம், கிராண்ட் பிக்ஸ் 600, 1000, 1200 ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. வளைச்சி வீடியோ போட்டு பார்ப்போம். அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான்.